வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து என்னென்னா 11th முதல் எக்ஸ்பிரிமெண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கண்டுபிடிக்கிறது. அப்போ அதில் நமக்கு தியரியில் ஏற்கனவே நடத்திட்டோம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சர்ஃபேஸில் எவ்வளவுன்னு நமக்கு தெரியும், 9.8. இந்த ஆன்சரை நீங்களே எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் கண்டுபிடிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அப்போ அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது 4π² L/t², ரைட்? இதில் இந்த L/t² நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலில் செஞ்சு இங்கே அந்த வேல்யூவை போடணும். ஸோ பெரும்பாலும் இந்த வேல்யூ 0.24 கிட்ட வந்தால் தான் உங்கள் ஆன்சர் வரும். அதனால் இதை 0.24 கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள், ரைட்? சரி, இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னா இதான் உங்களுக்கான இந்த சிம்பிள் பெண்டுலம் கிட் அவங்க கொடுக்குறது. அதில் முதல் ஸ்டெப்பு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய லென்த்தை நோட் பண்ணணும். அப்போ லென்த் எப்படி நோட் பண்ணுவீங்க? இந்த ஒயரில் இந்த பாபில் இருந்து உள்ள லென்த்து இப்போ ஸ்கேலில் பாருங்கள், கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டர் இருக்கும்னு நம்புகிறேன், ரைட்டா? இந்த 40 சென்டிமீட்டர் தான் சார் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ முதல்ல இந்த லென்த் ஆஃப் த பெண்டுலம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்காங்க, 40 சென்டிமீட்டர், மேலே சென்டிமீட்டர் போடுங்க. அதுக்கப்புறம் இதை ஜென்டிலாக இதை ஆசிலேட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஒரு ஆசிலேஷன். இந்த மாதிரி 20 ஆசிலேஷனுக்கான டைமை உங்களுடைய ஸ்டாப் வாட்சில் நோட் பண்ணி அந்த டைமை இதில் நீங்கள் எழுதணும். அப்போ இந்த கேஸில் 26 செகண்ட்ஸ் அரௌண்ட் வந்திருக்கும். 40 சென்டிமீட்டர் லென்த்துக்கு 20 ஆசிலேஷன். நீங்கள் கேட்கலாம், புக்கில் 10 ஆசிலேஷன் தானே இருக்குது, எதுக்காக 20 எடுக்கிறீங்கன்னு? 20 ஆசிலேஷன் எடுக்கும்போது தான் உங்களுக்கு அது நல்ல ஆசிலேட் ஆகும், இந்த வேல்யூ உங்களுக்கு நியர்பையாக வரும், ரைட்டா? அதனால் ஆசிலேஷன் 20 மாற்றி நீங்கள் செய்யுங்க. ட்ரையல் 1 ட்ரையல் 2 எல்லாம் அதே வேல்யூ தான் மோரார்லெஸ் இருக்கும். ஸோ மீனையும் அதே கொண்டு வந்துடலாம். ட்ரையல் 3 இது மீன் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதிலேருந்து ஒரு ஆசிலேஷனுக்கான டைம் கண்டுபிடிக்கணும். அது எப்படி? 20 ஆசிலேஷனுக்கு 26 செகண்ட்ஸ்னால் ஒரு ஆசிலேஷனுக்கு என்ன செய்யணும்? இதை பை 20 போட்டுறணும். அப்போ 26 டிவைடட் பை 20 என்னவோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். எல்லாமே கால்குலேட்டர்ஸில் நீங்கள் போடலாம். கால்குலேட்டர்ஸில் போட்டு நீங்கள் போட்டுருங்க 1.35. அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், 1.82 மாறும். இந்த வேல்யூவை இந்த எல்லோட ரிலேட் பண்ணிக்காங்க, ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது L/t², ரைட்டா? அப்போ 40 டிவைடட் பை 1.82 போட்டிங்கன்னா உங்கள் கால்குலேட்டரில் நியாயமாக 22.4ன்னு தான் ஆன்சர் வரும். ஏன்னா இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது. நீங்கள் மறந்துடாமல் அதை மீட்டருக்கு மாற்றுங்க. அதனால தான் இந்த டேபிள் மேலே தெளிவாக யூனிட்ஸ் எழுதியிருக்கோம், மீட்டர். அப்போ மீட்டரில் மாற்றும் போது இது 0.22ன்னு வந்துடும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் இந்த லென்த்தை மாடிஃபை பண்ணி இப்போ இந்த லென்த்தை கூட்டிகிட்டே போங்க, குறைக்காதீங்க. ஏன்னா ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். 45, 50, 55ன்னு ஃபார் டிஃப்ரெண்ட் லென்த். அதுக்கான டைம் பீரியடை நோட் பண்ணுங்கள். எப்படி? இது 20 முறை ஆசிலேட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு வாட்சில் நோட் பண்ணி இதில் எழுதணும். அப்புறம் டி கண்டுபிடிக்கணும், அதை ஸ்கொயர் பண்ணணும், அதை L/t² போட்டு வேல்யூ கொண்டு வந்துடணும். இப்படி 5 முறை எடுத்து அதுக்கான மீன் வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வரும். இது ஸ்க்ரீனில் நம்ம காமிச்சிருக்கோம். இது சம்மந்தமாக எந்த சந்தேகனாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் பதில் சொல்கிறேன், ரைட்? தேங்க்யூ வெரி மச். ஃபார்முலாவுக்கு 2 மார்க் இதில். அதில் வந்து நீங்கள் நொட்டேஷன்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது 1+1ன்னு 2 மார்க் பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் எழுதுங்க. யூ கேன் ரைட் ஆன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். அதுக்கு ஒரு 3 மார்க் தருவாங்க. அப்சர்வேஷன்ஸ்க்கு ஒரு 5 மார்க்கு. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா கால்குலேஷனுக்கு நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 மார்க் வரும். ரிசல்ட்டுக்கு 1 மார்க்கு வித் யூனிட். இவ்வளவுதான். ஸோ இதில் இந்த இருக்க மாதிரியே நீங்கள் எழுத வேண்டியது வரும். குறிப்பாக கால்குலேஷன்ஸை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஓகேங்களா?